கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்த தேவன் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கர்த்தர் தந்து இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் ஒரு விஷயம் நாம் தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமர்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி தேவைகளை சந்தித்து போஷித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லவும், உடைய நாமத்தை மையப்படுத்தவும், உடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது நாங்கள் ஒப்புக் கொடுக்க, அர்ப்பணிக்க, விசுவாசிக்க, கீழ்ப்படிய, கடைபிடிக்க, ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. வாக்குத்தத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை ஆண்டவர் ஆட்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தையினால நாங்கள் பலப்பட, நிலைப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்திகரியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 Kings chapter 3 verse 16. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வறண்ட நிலத்துல நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யுத்தத்திற்கு போகும்போது அங்கே குதிரைகளுக்கும் இராணுவத்திற்கும் தண்ணீரற்ற நிலைமையில அவர்கள் வாடுகிற நேரத்தில் கர்த்தருடைய தாசனை நம்பி அவர்கள் கடந்து போகும்போது எலிசா அந்த தன்னை நோக்கி வந்த ராஜாக்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரால் அழைக்கப்பட்ட யோசபாத் அவனோடு கூட நம்ம இன்னொரு ராஜாவை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகும்போது அங்க தேவ மனுஷனாகிய யோசபாத்து நிமித்தம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்க செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்து நிமித்தமாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவர்கள் தங்களுடைய நாட்களில் யுத்தத்துக்கு போய் திகைக்கிற வேளையில தண்ணீரற்று வறண்டு போய் விடாய்த்திருக்கிற நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு 15ஆம் வசனம். இப்பொழுது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் இல்லாத சோர்ந்து போன நிலைமைகளிலும் ஆண்டவர் அவர்களை செய்ய சொல்லுகிற சில காரியங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நாட்களில் எதிர்பார்த்தது போல இந்த நாட்களில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கை அற்று நம்ம எல்லாருமே உதவியற்ற நிலைமையில இருக்கிற இந்த நாட்களில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாய்க்கால்களை வெட்டுங்கள், தண்ணீர் கடந்து வரும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மை இந்த நாட்களில் பலப்படுத்தி நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மை தொடர்ந்து மேற்கொள்ள செய்ய ஆண்டவர் செய்கிற ஒரு காரியங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லது நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே காணப்படுங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்கள், கடினமான காலத்தில் ஆண்டவருக்கு நீதியும் நேர்மையுமாய் வாழுங்கள். அப்படி நம்ம இருக்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய கிரியையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு வெட்டி அகற்றி கர்த்தருக்காய் நாம் ஊழியம் செய்கிற வேளையில ஆண்டவருக்காய் நம்முடைய ஆவி ஆத்மா சரித்தை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பிடாய்த்தது, வறண்டு போன, தளர்ச்சியான, சோர்ந்து போன
பலனற்று நம்மளை இந்த நாட்களிலே பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிரிகளுடைய பாளையத்திலே செழிப்பு காணப்படுகிறது, நம்முடைய பாளையத்திலே வறட்சி காணப்படுகிறது. என்ன செய்வதென்று செய்வதறியாத நிலைமைகளில் அவர்கள் தேவ மனுஷனை நம்பி கடந்து போன நேரத்தில் ஒருவேளை அந்த ராஜாவை நம்மை வாசிக்கும் போது யோராம் அக்காலத்தில் தகுதியற்றவனாய் காணப்பட்டாலும் தேவ மனுஷனுடைய யோசபாத்தின் முகத்து நிமித்தமாய் அங்கு அற்புதம் நடந்தது போல பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தினால அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை இன்றும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் நம்முடைய வழிகளில் மாற்றங்களை உண்டாக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டவர் இந்த நாட்களிலே வறட்சியான நம்ம பயப்படுகிற காரியங்கள் நிகழாதபடிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் என்ன பண்ணுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஒரு வறட்சியான நாட்களில் வாய்க்கால்களை வெட்டுகிறது ஒன்று, அது ஒரு கடினமான ஒன்று. இரண்டாவது, அதனுடைய விசுவாசத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாய் காணப்பட்டாலும் நம்ம விசுவாசத்தோடு செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்யும் போது நின்று விடாதபடி, பயந்து விடாதபடி, திகைத்து விடாதபடி, பின்வாங்கி போகாதபடி ஆண்டவருக்காய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை தொடர்ந்து நாம் செய்வோமாகில் நிச்சயமாய் கர்த்தர் மனம் இறங்கி அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 4 காரியங்களை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் 3:17, 2 Kings chapter 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். காற்று இருந்தா கூட எங்கேயோ இருக்கிற மேகத்தை அடிச்சு கொண்டு வந்து மழையை பெய்ய வைக்கும். மழை நாட்களில் கூட மழை பெய்ய வாய்ப்புண்டு. இது மழை நாட்களும் கிடையாது, மேகங்கள் வரக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், தாழ்ந்த இடத்துல இருக்கிறோம், நம்மை கண்டு கொள்வாரும் நம்மை விசாரிப்பாரும் இல்லாத இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். நமக்கு எங்கிருந்து உதவி வருதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ நமக்கு என்ன பண்ணாது, ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அநேக மனுஷர்கள், அநேக பெரிய நபர்கள் நமக்கு உதவி செய்கிறது போல காணப்பட்டாலும் ஆண்டவர் ஒருவரே நம்மை தப்புவிக்கிறவரும் விடுவிக்கிறவருமா இருக்கிறார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்வோமாக. ஆனாலும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன பண்ணப்படும், நிரப்பப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முழு பள்ளத்தாக்கையும் ஆண்டவர் தண்ணீரால் நிரப்ப ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆசீர்வாதத்தினால், அபிஷேகத்தினால, கிருபையினால வறண்டு போன ஒன்றுமில்லாத பெருமையா இருக்கிற நம்முடைய பாத்திரங்களை ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கடினமாக இருந்தாலும் சரி, காலத்திற்கு ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளப்படாததாய் காணப்பட்டாலும், நம்முடைய மூளைக்கு அறிவுக்கு எட்டாததாய் காணப்பட்டாலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 41 verse 18 and 19. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன்.
விடாய்த்ததுமான வறண்டதுமான ஒரு பள்ளத்தாக்கை ஆண்டவர் நிரப்பக்கூடும் என்று மழையும் இல்லை, காற்றும் இல்லை, ஆனா கர்த்தரால் நிரப்பக்கூடும். அதே வார்த்தை தான் தேவன் இங்க சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 41 ஏசாயா 41:18-19 உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர் கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வழியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளை என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, மழை இருக்காது, காற்று இருக்காது, ஆனா ஆண்டவருடைய வாயிலிருந்து சொல்ல அவைகள் எல்லாம் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருடைய நாமம். ஆண்டவர் எதை சார்ந்து ஒன்றை செய்கிறவர் அல்ல, ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கற்பாறையிலிருந்து நீரூற்றை வர வைக்கிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீர் கேணிகளும் தண்ணீர் உள்ள கிணறுகளைப் போல் ஆண்டவர் செழிப்பாய் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவரை பின்பற்றுகிறோம், சேவிக்கிறோம் என்கிற நம்முடைய விசுவாசத்தை கிரியிலே நாம் கீழ்ப்படிந்து நாம் செயல்படுத்தும் போது ஆண்டவருடைய மகத்தான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு ஆண்டவரை துதிக்க கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், பள்ளத்தாக்குகள் நிரம்பப்படும், பயப்பட வேண்டாம் என்று. 18ஆம் வசனத்துல ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கர்த்தர் தருகிறார். 2 ராஜாக்கள் 3:18 2 Kings chapter 3:18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் மீண்டும் ஒரு விஷயம் என்ன பண்ணுகிறார்? இது ஆண்டவருடைய பார்வைக்கு லேசான காரியம். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைப்பது தேவனுக்கு லேசான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு அது ஒரு வியப்பாய் காணப்பட்டாலும் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இது அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சத்துருவை ஆஸ்வதிக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதித்து சத்துருவை நம்முடைய கரங்களின் கீழே கால்களின் கீழே ஒப்பு கொடுக்க ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார், நம்முடைய சத்துரு சிறியவனாயிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சத்துரு என்னதான் கர்ச்சித்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறது இந்த அற்ப காரியம் தேவனுக்கு. சத்துரு மேல நீங்கள் ஜெயம் கொள்ள வைப்பது ஆண்டவருக்கு சாதாரண காரியம், சாத்தியமான காரியம். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது. புக் ஆஃப் லூக் சாப்டர் 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரியாளிடத்தில் தேவ தூதன் காபிரியேல் பேசும்போது சொல்லுகிறார், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக விதத்துல ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுற கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம் செவி சாய்ந்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை, வறண்டு போன வாழ்க்கையை தண்ணீர் தடகமாய் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க, நம்மை பாதுகாக்க, நம்முடைய ஜீவனை அவர் தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய இந்த நாட்களில் அபிஷேகத்துக்காய் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். முதலாவது தண்ணீரால் நிரப்புகிறார். பின்பு வேதம் சொல்லுகிறது சத்துருக்களையும் கையில ஒப்பு கொடுப்பார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாய்க்காலை வெட்டுவது அந்த நாட்டில் ஒரு கடினமான காரியம். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசத்துக்கு எட்டாத ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். அப்படியே பிளைண்ட் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது நாம் அதிசயங்களை காண முடியும். எதிரிகளை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத்துடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் இறங்கினது உண்மையானால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய
நாமத்தினாலே அவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் நமக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 2 Kings chapter 3 verse 19. நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். சத்துருடைய கோட்டைகளை நீங்கள் பிடிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் சகல கோட்டைகளையும் என்ன பண்ண முடியும்? தகர்க்க முடியும். சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு வல்லமையை தருகிறார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும், அப்படின்னா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அப்படியே பிசாசு அரணிப்பா இருக்கிற எந்த ஒரு சிறப்பான அல்லது பாதுகாப்பான எந்த ஒரு வல்லமையும் ஆண்டவருடைய வல்லமை உடைக்கிறதாய் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வோமாக. நல்ல மரங்களை எல்லாம், அப்படி என்றால் சத்துருக்கு இருக்கிற நல்ல நன்மையை கெடுத்து போட ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 10 வாதைகளை நம்ம பார்க்கும்போது எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் காணப்பட்டபடினால எகிப்துடைய வெள்ளாண்மை அழிக்கும்படியாய் ஆண்டவர் கல்மழைக்கு கட்டளையிட்டார், வெட்டுகளுக்கு கட்டளையிட்டார், பேன்களுக்கு கட்டளையிட்டார், பலவிதமான ஜீவ ஜந்துகளுக்கு கட்டளையிட்டு அவருடைய நல்ல தேசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அழித்து போட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் சத்துருடைய எல்லா சத்துருக்கு வருகிற நன்மைகளை ஆண்டவர் முறியடித்து கோட்டைகளை உடைத்து ஆண்டவர் ஒன்றுமில்லாமடி போக கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரிகோ பட்டணத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க? சாபத்திடானதை எடுக்க வேண்டாம், இன்னொரு எல்லாவற்றையும் தீக்குளித்தி போடுங்கள் சொல்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில சத்ருவினால் வருகிற எந்த ஒரு ஆதாயத்தையும் நம்ம விரும்பாதபடி எதிர்த்து தகர்த்து தூக்கி போட்டு ஆண்டவருக்கு உண்மையாய் தொடர்ந்து நிற்போம் என்றால் முடிவிலே ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை நம்ம அப்படியே செய்யணும். தகர்த்து விடுங்கன்னா தகர்த்து விடணும். நல்ல பட்டணங்களை நீரூற்றுகளை தோண்டி மண்ணால் மூடி போடுங்களா மூடி போடணும். இல்ல நமக்கு நாளைக்கு உதவியாகுன்னு சொல்லி நம்ம மாம்சத்துல நினைக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில வருகிற தேவையற்ற உறவுகள், தேவையற்ற ஆண்டவர் அனுப்பாத எந்த ஒரு உயர்வையும் நம்ம ஏற்றுக்கொள்ளாதபடி அதை நிராகரித்து we have to deny all the worldly pleasure, sophisticated life. ஆண்டவருடைய காரியத்துக்காக நாம் தைரியமாய் நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். You will break through all the strongholds. எல்லா கோட்டைகளை உடைக்க உங்களால முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்பதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல 2 Kings chapter 3 verse 25, பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராதேசத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். ஆண்டவர் சொல்ல காரியங்களை உடைத்து போடுங்க சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே செய்யறாங்க. சில காரியங்களை அவங்களால முடியல. அப்ப அதையும் சேதப்படுத்த, அதையும் விட்டுவிடாதபடி சேதப்படுத்தி தங்களால் இயன்ற மட்டும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு அவர்கள் செவி சாய்க்கிறதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பள்ளத்தாக்குல நம்ம வாய்க்கால்களை வெட்டும் போது ஆண்டவர் முதலாவது நிரப்புகிறார், 2வது சத்துருக்களை நம்முடைய பாதுபடியாகி போடும் வரைக்கும் என்று சொல்கிறபடி நம்முடைய பாதங்களுக்கு கீழே கொண்டு வருகிறார். 3வது சத்துடைய சகல வல்லமையை ஆண்டவர் உரிந்து கொள்கிறார். எந்த இடத்துல பணம் வருது, எந்த காரியம் மூலமா பிசாசு செயல்படுறானோ அவருடைய நன்மையான வழிகளை ஆண்டவர் அடைத்து போடுவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளை, சகல கோட்டைகளையும் உடைக்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் சாத்தானின் சகல வல்லமையை அதிகாரத்தை மேற்கொள்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள் அப்படியே நடக்குது. இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும்.
இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கும் சிறுபான்மையினருக்கும் கிறிஸ்தவத்துக்கும் விரோதமாய் எழும்புகிற அப்படி எல்லா ஆணிவேர் ஆண்டவரே பிடுங்கப்படட்டும், அவர்களுக்கு வருகிற நன்மைகளின் வாசல்கள் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை அப்படியே செய்கிறார் என்பதை மறந்து போகாமல் இருப்போமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில ஒரு வருஷத்தை 20ஆம் வருஷத்தை வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 2 Kings chapter 3 verse 20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆண்டவர் சொல்லுகிறபடி வாய்க்கால வெட்டி நம்முடைய வேலைகள் எல்லாம் செய்து முடித்து அதற்கு பிறகு பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அமைதலா இல்லாதபடி நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு அதை செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீர், அதை செய்ய எங்களுக்கு நாட்களின் நேரத்தையும் சமயத்தையும் தந்தீர், ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தீர், ஆராதிக்க உதவி செய்தீர், நன்றி சொல்ல உதவி செய்தீர், ஊழியங்களை திறம்பட செய்ய ஆண்டவர்களுக்கு வழிவாசலை திறந்தீர், சூழ்நிலையை சாதகமாக்கினீர், எல்லாம் உம்முடைய கரத்தினால வருகிறது, எல்லாம் நீர் தந்த கிருபை என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தும் போது ஆண்டவர் 4வது செய்கிற ஒரு காரியங்கள், மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் என்ன பண்ணிட்டான், நிரம்பிற்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு பலி செலுத்துறது ஒரு நாள் நிறுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காலை வெட்டுகிறது நம்முடைய பலத்தினால் கூடாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல. பாடுவதோ, ஜெபிப்பதோ, தேவனை ஆராதிப்பதோ, மகிமைப்படுத்துவதோ, புதிய ஆத்துமாக்களை சந்திப்பதோ, ஊழியங்கள் விரைவடைவதோ நம்முடைய பரிசுத்தமோ, நீதியோ, விசுவாசமோ, அபிஷேகமோ இல்லை. ஆண்டவருடைய கிருபையினால எல்லாமே நடக்கிறது. அப்ப அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அங்கே நம்முடைய பதில் கேட்கப்படுகிறது. அவங்க பலி செலுத்துகிற நேரத்துல, அவங்க பலி செலுத்த அந்த நேரத்துல முற்படும் போதே தண்ணீரை கண்டது போல இந்த நாட்களில் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் பரிபூர்ணமாய் நமக்கு அற்புதங்களை செய்து அபிஷேகத்தை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு சம்பவம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 9 verse 21. அப்படி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நாம் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கிறார். இப்படி விண்ணப்பித்து, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, ஆண்டவருடைய காரியங்களுக்கு எவ்வளவு துரிதமாய் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு துரிதமான ஆசீர்வாதமும் பதிலும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, துரிதமாக நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேலையில என்னை தொட்டான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கு முந்தின வசனங்களை தானியேல் ஜெபத்தை விண்ணப்பத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற வேளையில் தானே உடனே தேவதூதனாகி காபிரியேல் வேகமாய் வந்து அவனை தொட்டு அவனுக்கு தெளிவுண்டாக்கி, அந்த வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கீழே உள்ள வார்த்தைகளை பார்க்கும்போது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் கிடைத்ததுன்னு சொல்லி அவனை திடப்படுத்துகிறதை நம்ம வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவடையில நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறாரோ, வெட்ட வேண்டிய காரியங்களை வெட்டி, சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி, அது ஒரு கடினமான காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெட்டுவது ஒரு பெரிய சவால். ஆண்டவர் சொன்ன காரியங்கள்ல அந்த வறட்சியான நிலத்தை வெட்டி ஆழப்படுத்துவது ஒரு பெரிய சவால். விசுவாசத்தோடு அதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மை அதோடைய பலனையும் பதிலையும் காண கர்த்தர் கிருபை செய்து எதிரியும் நம்முடைய கரங்களில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் எதிரியுடைய சகல கோட்டைகளை நம்மை கொண்டு ஆண்டவர் உடைத்து நமக்கு அந்த ஜெயத்தை தந்து நம்மை கனப்படுத்தி ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேசம் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. ராணுவ ஜனங்களும் மிருகங்களும் தண்ணீரை குடித்த உடனே பலனடைந்து அந்த யுத்தத்தில் ஜெயித்தது போல இன்னைக்கு அபிஷேகத்துக்காக நம்ம காத்திருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஒரு அபிஷேகமும் வல்லமையும் கிருபையும் ஆண்டவர் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி முன்னேறி சென்று சத்துருக்குடைய காரியங்களை ஜெயித்து நாம் தொடர்ந்து நம்முடைய இலக்கை நோக்கி தொடர கர்த்தர் நமக்கு இந்த நாட்களில் காத்திருக்கிறார். இந்த நாட்கள் அமைதலா இராதபடி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ
அந்த காரியங்கள் கடினமா இருந்தால் நம்ம ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடினமான காரியம் என்று சொல்லி அநேகர், இந்த உபதேசம் கடுமையா இருக்குன்னு சொல்லி அநேகர் ஆண்டவரை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு பலனையும் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கண்டு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. 2 ராஜாக்கள் 3:16 வாசிக்கிறபடி கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள் சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. எந்த அளவுக்கு நாங்கள் வாய்க்கால்கள் வெட்டுறோமோ அந்த அளவுக்கு தண்ணீரை நாங்கள் ஆண்டவரே அப்பா இருத்திக்குள்ள அது போதுமானதா இருக்கிறதையா. மிருக ஜீவன்களும் ஜனங்களும் குடித்து மீதியில் இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்கு வெட்ட சொல்லி சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து எல்லா நேரத்திலையும் ஆண்டவருக்காக ஆண்டவரே நாங்கள் உழைக்க பிழைக்க கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே வறண்டது விடாய்த்ததுமான மிருக ஜீவன்கள் ஆத்துமாக்கள் ஒரு விசை பலப்படையும்படியாய் கர்த்தர் விரும்புகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்யும் போது கர்த்தருடைய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஹெல்ப் அஸ் டு டூ அவர் ரோல் லார்ட். எங்களுக்கு என்ன கட்டளையிட்டீரோ அதை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். அதன் மேல நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் கரிசனை உள்ளவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் தரிசனம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் இரக்கச் செய்யும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். விசுவாச கிரியைகள் நாட்கள் எங்களிடத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்குள்ள விசுவாசமானது கிரியில வெளிப்பட கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை வந்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்டிலே உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை 2வது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களா இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.